பேச விரும்புகிற ஒரு வார்த்தையை இன்றைக்கு நம்ம கவனமாக கேட்போம். நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதனுடைய 31வது வசனத்தை நாம் எடுத்து அதை வாசிப்போம். 10:31 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்க. ஆதலால் எப்படி இருங்கள்? பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு அநேக நேரம் உலகம் நம்மை அப்படி சொல்லவே சொல்லாது, நாமும் சிலரை அப்படி சொல்லவே மாட்டோம். மனிதர்கள் யாரும் இதுவரைக்கும் நம்மை மனப்பூர்வமாக நம்மை பார்த்து நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை என்றால், விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் என்று யாருமே மனதார சொன்னது இல்லை. ஆனால் இந்த 8வது மாதத்தில் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். நம்ம யாரா இருக்கிறோமா? இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியுதா உங்களால? என்ன பார்த்தா ஆண்டவரே விசேஷித்தவன், என் நிலைமையே ரொம்ப மோசம், நான் என்ன பாடுபட்டு சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அது எனக்கு தான் தெரியும், என்னுடைய பலவீனம் எவ்வளோ பெருசு, என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருக்குது, எனக்கு அழகில்லை, அந்தஸ்து இல்லை, படிப்பில்லை, பணம் இல்லை, இப்படி பல காரியங்களை சொல்லி நம்ம எதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்றோன்னா, தேவன் என்னை விசேஷித்தவன் விசேஷித்தவள் என்று சொல்ல வருகிற வார்த்தையை நம்மால் என்ன பண்ண முடியல? சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை, ஆமேன் கூட நம்மளால் என்ன பண்ண முடியல? சொல்ல முடியல. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லா நிலைமை எப்படி இருந்தாலும், நம் யாராக இருந்தாலும், தேவன் நம்மை குறித்து ஒரு வார்த்தை சொல்வாரானால் அந்த வார்த்தையை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான். நிறைய காரியங்களை தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த 8வது மாதத்துல உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் யாரு? விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 8வது மாதத்துல தேவனுடைய பார்வையில் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா, விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். உலகத்தின் பார்வை வேற, மனுஷருடைய பார்வை வேற. மனுஷருடைய பார்வையில அநேக நேரம் நாம் விரும்பப்பட தகாதவர்களாய் இருக்கலாம். மனுஷருடைய பார்வையில் நாம் வறுமை உள்ளவர்களாக இருக்கலாம். மனுஷருடைய பார்வையில் நாம் மிகவும் எளியவர்களாக இருக்கலாம். ஆனா தேவன் நம்மை குறித்து சொல்ல வருகிற ஒரு உண்மையான வார்த்தை என்னவென்றால், நீங்கள் விசேஷித்தவர்கள். பிரியமானவர்களே, நீங்க நல்ல இருதயம் உள்ளவங்கன்னா, இப்போ உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சு நீங்க அவங்க முகத்தை பார்த்து நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியல, சிலரால மனசு வரல. சிலர் என்ன சொல்றாங்க? நான் தான் விசேஷித்தவன், நான் தான் விசேஷித்தவள் அப்படின்னு தங்களை குறித்தே சொல்வதில் சந்தோஷப்பட்டு பழகினவர்களுக்கு பிறரை பார்த்து நான் மட்டுமல்ல, நீங்களும் யாரா இருக்கிறீங்க? விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். பாருங்க, ஆண்டவர் எல்லாரையும் எப்படி பார்க்கிறாருன்னா, ரொம்ப ப்ரிசியஸா பார்க்கிறார், ரொம்ப வேல்யூபிள் பர்சனா பார்க்கிறார், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிள்ளைகளா அவங்க பார்க்கிறார். இந்த உலகத்துல அடிக்கடி சொல்லுவாங்க VVIP அப்படின்னு. என்னது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். இந்த உலகத்துல ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சிலரை அவங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிகளை வச்சு சொல்றாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் அப்படி இருக்குது, அவங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய புகழ் அப்படி இருக்குது, அவங்களுடைய சில வசதிகள் அப்படி இருக்குது, அவங்களை குறித்து உலகம் நன்றாக அறிந்திருக்கிறபடினால் அவங்கெல்லாம் யாரா இருக்கிறாங்களா? VVIP, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஆனா தேவன் அப்படி சொல்ல வரல. நம்மள ஏதோ ஒன்று இருக்கிறதுனால, ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்பதனால நம்மளை ஆண்டவர் அப்படியெல்லாம் பார்க்காம நம்மளை எப்படி பார்த்து விசேஷித்தவர்னு சொல்றாருன்னா, நீங்கள் என்னுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், ஆகையினால நீங்க யாரா இருக்கிறீங்க?
ஆமாம், சில இடங்கள்ல இந்த விசேஷித்தவர்களுக்கு சிறப்பான சீட் ஒதுக்கப்படும். இந்த விசேஷித்தவர்களுக்கு சிறப்பான பந்தி ஆயத்தப்படுத்தப்படும். அந்த இடத்துக்கு எல்லாராலும் போக முடியாது. அங்க போனாலே அங்க ஒரு போர்டு போட்டு வச்சிருப்பாங்க, இது இந்த நபருக்குரியது, இவங்க மட்டும்தான் என்ன பண்ணணும், இந்த சீட்ல உட்காரணும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய திருச்சபையில், தேவனுடைய பார்வையில் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்ல வர ஆண்டவர், எனக்கு இதை படிக்கும்போது கொஞ்சம் யோசனையா இருந்தது. என்ன போயும் போய் ஒரு அடைக்கலான் குருவியோடு நம்மளை கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? ஆமா, நான் யோசித்தேன், இது நிறைய இடங்கள்ல வருது. ஆட்டை விட பாருங்க, காட்டு புஷ்பத்தை விட பாருங்க, நிறைய காரியங்களை சொல்லி சொல்லி நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் என்று லூக்கால சொல்றாரு, மத்தேயுல சொல்றாரு. பல இடங்களிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் இன்றைக்கு எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம் எப்படி இருக்குன்னா, 29, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் விழாது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்க யாரா இருக்கிறீங்க? ஆமா, இப்பதான் நமக்கு புரியும். இந்த அடைக்கலான் குருவி ரொம்ப அரிதான பறவை அல்ல, ரொம்ப விலையேற பெற்ற ஒன்று அல்ல. பாருங்க, இது ரொம்ப சீப்பான ஒரு பேர்டு. இதுக்கு ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது, ஒரு காசு கொடுத்தாலே ஒரு பேர் கிடைக்குமா, ஒரு ஜோடி கிடைக்குமா. ஒரு காசுக்கு எத்தனை குருவி? 2 அடைக்கலான் குருவி. லூக்கா சொல்லும் போது 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. அப்போ 5 கொடுக்குறாங்கன்னா 2 காசுக்கு 4 தான் தரணும் கணக்கு. ஆனா 1 எப்படி கொடுக்குறாங்க? கொசுறு. நீங்க 4 வாங்குனீங்கன்னா 1 இலவசமாய் கொடுக்கிறோம். அப்படி ஒரு பிசினஸ் ட்ரேடு அந்த நாட்கள் இருந்தது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அடைக்கலான் குருவி என்பது ஒரு அற்பமான பறவை இனத்தில் மிகவும் ஒரு அற்பமானது. அதுக்கு ஒன்றும் பெரிய விலையெல்லாம் கிடையாது. 1 காசு கொடுத்தாலே 2 குருவி கிடைக்கும். நீங்க 2 காசு கொடுத்தா 4 கொடுக்கணும், 1 எக்ஸ்ட்ராவே கொடுப்பான். அந்த அளவுக்கு ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப சீப்பான ஒரு பறவை. அத ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னா, நல்லா கவனிங்க, 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. இப்ப நல்லா கவனிங்க, இந்த அற்பமான குருவியை குறித்து கூட ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அந்த சித்தம் இல்லாமல் அந்த குருவி கூட என்னாகாதான், தரையில விழாது. ஒரு சாதாரண பறவையாக இருந்தாலும் அது எத்தனை நாள் இருக்க வேண்டும், அது எப்போது தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும், அது எப்போது கீழே விழ வேண்டும், அது எப்போது கொல்லப்பட வேண்டும், அது எப்பொழுது விற்கப்பட வேண்டும், பிறருக்கு அது ஆகாரமாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டிருக்குமானால், பாருங்க, அற்பமான அந்த குருவிக்கே அப்படிப்பட்ட ஒரு கேர ஆண்டவர் எடுப்பாரானால், அவர் சொல்றாரு, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் அவைகளில் ஒன்றாகில் என்னாகாது, தரையில விழாதுங்க. அதனுடைய வாழ்நாட்கள் ரொம்ப குறைவு, அதனுடைய மதிப்பு ரொம்ப குறைவு. இங்க அடைக்கலான் குருவி என்று சொல்லப்படுவது நம்ம ஊர்ல சிட்டுக்குருவி, ஸ்பேரோ. ஆங்கில வேதாமத்தில் அப்படிதான் போட்டிருக்குது, ஸ்பேரோ. தலைப்போடலையா, ஸ்பேரோ. ஒரு காலத்துல எங்க பார்த்தாலும் இந்த சிட்டுக்குருவி இருக்கும். இப்ப என்னாச்சு, அதனுடைய இனமே அழிஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? செல்போன் டவர். நம்ம எல்லாரும் செல்போன் பயன்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த டவர் நிமித்தமாக இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சிட்டுக்குருவினுடைய இனமே காணோம். எங்க பார்த்தாலும் வரும், எங்க பார்த்தாலும் இருக்கும். இப்ப நீங்க தேடினீங்கன்னா கிடைக்காது. இந்த சிட்டுக்குருவிக்கு அடுத்தது அதை விட ரொம்ப சின்னதா ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் என்னது? தேன் சிட்டு. பார்த்துருக்கிறீங்களா? ரொம்ப குட்டியா இருக்கும். இப்ப அதையும் என்ன பண்ண முடியல, கண்கள்ல பார்க்க முடியல.
ஆனா அந்த நாட்கள்ல எங்க திரும்பினாலும் எப்படி இந்த காக்கா இருக்குதோ அது போல இந்த அடைக்கலான் குருவி இனங்கள் பறந்து விரிந்து காணப்பட்டது. அதை சிலர் பிடித்து வியாபாரம் செய்தார்கள். அதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணினார்கள். அந்த விலை என்னவென்றால் மிகவும் அற்பமான விலை. ஒரு காசு கொடுத்தாலே 2 அடைக்கலான் குருவிகள் கொடுக்கப்படும். ஆனா அதை குறித்து தேவன் என்ன எழுதி வச்சிருக்கிறாருன்னா பாருங்க, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் என்ன பண்ணாதான் விழாது. இத சொல்லிட்டு தான் நம்ம கிட்ட ஆண்டவர் வராரு. அப்படிப்பட்ட ஒரு அற்பமான அடைக்கலான் குருவி குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, எனக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அதன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் சித்தத்தின்படி நடக்குது. அது ஒரு குருவி. ஆனா நீங்கள் அப்படி அல்லவே. நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் யாரா இருக்கிறீங்க? விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அப்படின்னா நம்ம வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. தேவன் சொல்றாரு, அவைகளுக்கே நான் ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன், அவைகளுக்கே நான் ஒரு வேலை குறித்திருக்கிறேன். அது விழுந்தாலும் அது பறந்தாலும் அது வாழ்ந்தாலும் என் சித்தத்திற்கு உட்பட்டிருக்குமானால் என் சாயலில் உருவாக்கப்பட்ட நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்க யாரா இருக்கிறீங்க? விசேஷித்தவர்கள். You are the more valuable person.